பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸ், எல்லை பாதுகாப்பு படையில இந்த கான்ஸ்டபிள் ஜெனரல் டியூட்டி ஸ்போர்ட்ஸ் கோட்டா 2026க்கான நோட்டிஃபிகேஷன் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஆண்கள், பெண்கள் 2 பேருமே இதுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இப்போதைக்கு ஒரு 549 வேக்கன்சிஸ் இருக்குது. இது எல்லாமே குரூப் சி நான் கெசட்டட் போஸ்டிங் தான். ஸ்டார்டிங்கில் 1 இயருக்கு டெம்பரரி பேசிஸில் உங்களுக்கு போஸ்டிங் போடுவாங்க. அதுக்கடுத்து பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸில் உங்களை பர்மனெண்ட் பண்ணுவாங்க. சரிங்களா? ஸோ காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் இப்போ நிறைய வரப்போகுது இல்லைங்களா? அதாவது அப்கமிங் 2026லே நம்மளுக்கு ரயில்வே, எஸ்எஸ்சி, எஸ்எஸ்பி, பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸு, ஆர்மி, நேவி இந்த மாதிரி நிறைய இருக்குது இல்லையா? ஸோ 2026ல் நிறைய நோட்டிஃபிகேஷன் வரப்போகுது. பட் அதுக்கான ப்ரிப்ரேஷன் எப்படி பண்ணணும், எந்த புக்ஸை ரெஃபர் பண்ணி படித்தா நம்ம எக்ஸாம்ஸ் கிளியர் பண்ணலாம், இந்த மாதிரி உங்களுக்குள்ளே நிறைய டவுட் இருக்கும் இல்லைங்களா? இப்போ நம்ம சைட்லேருந்து அகர்வால் குரூப் ஆஃப் பப்ளிகேஷன்ஸில் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்க்காகவே எஸ்பெஷலி ஒரு 4 புக் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது ரீசனிங், மேக்ஸு, ஜிகே ஸ்டாட்டிக்கு அண்ட் தென் உங்களுக்கு ஜென்ரல் இங்கிலீஷ், இதில் எல்லா டாபிக்ஸ்க்கும் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக வந்து கவர் ஆகிருக்கு. இப்போ புக்ஸ் ஸோ இங்கே பாருங்கள், இது ஜென்ரல் இங்கிலீஷ். இதில் எல்லா கிராமட்டிக்கல் கண்டென்ட்டும் இருக்கும். ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக உங்களுக்கு புரிகிற மாதிரி எல்லா கண்டென்ட்டும் இதில் கவர் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதே மாதிரி ஸ்டாட்டிக் ஜென்ரல் நாலேஜ், இதுலேயும் அதே தான். மேக்ஸிமம் எல்லா கண்டென்ட்டும் வந்து இதில் கவர் பண்ணி கொடுத்துருப்பாங்க. காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்க்கும் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அண்ட் தென் வந்து மேக்ஸ் ஷார்ட்கட் சீக்ரெட்ஸ் வந்து நிறைய கொடுத்துருக்காங்க. இந்த எஸ்பெஷலி எஸ்எஸ்சி, பேங்க்கு, ரயில்வே, டிஃபென்ஸு இதுக்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி ரீசனிங்க்கும் வந்து தனியாக புக் வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. இதுலேயே வந்து கண்டென்ட் வைஸ் உங்களுக்கு ஈஸியாக புரிகிற மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த புக் உங்களுக்கு தேவைப்பட்டால் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் பர்ச்சேஸ் லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ ஆஃபர் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க, லிமிடெட் பீரியட் தான். இப்போவே அந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. ஸோ கிராஸ் கண்ட்ரி இருக்குது, பேஸ்கெட் பால், பேட்மிண்டன், பாக்ஸிங், சைக்கிளிங், டைவிங், ஈக்வெஸ்ட்ரியன், ஃபென்சிங், ஃபுட்பால், ஜிம்னாஸ்டிக்ஸ், ஹேண்ட்பால், ஹாக்கி, கபடி, ஜூடோ, கராத்தே, ஸ்விம்மிங், ஷூட்டிங், இந்த மாதிரி டேபிள் டென்னிஸ், கிட்டத்தட்ட எவ்வளோ டிசிப்ளின் இருக்குது, எத்தனை கேமிங் இருக்குது ப்ரோ அப்படின்னா 30 கேமிங் இருக்குது. அதில் யோகாசனம் ஆல்சோ வந்து இன்க்ளூட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ நல்லா ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணிக்கோங்க, இதை மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த வெப்சைட்டில் தான் நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த நோட்டீஸ் தேவைப்பட்டால் rec.tt.bsf.government.in இந்த வெப்சைட்டில் போய் நீங்கள் எடுத்துக்கலாம். இல்லை அப்படின்னா நம்ம டெலிகிராமில் அப்டேட் பண்ணியிருக்கேன். டெலிகிராம் சேனல் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இந்த குரூப்பில் ஜாயின் பண்ணி இப்போ இந்த பிடிஎஃப் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ கான்ஸ்டபிள் ஜென்ரல் டியூட்டி ஸ்போர்ட்ஸ் கோட்டா 7th பே கமிஷன் படி சேல்ரி பேசிக்காக 21,000. அது போக உங்களுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் அலவன்ஸ் அதெல்லாமே ஆட் பண்ணுவாங்க. அப்படி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 50லேருந்து 70,000 சேலரி உங்கள் கைக்கு வரும். ஓகேங்களா? பேசிக் மட்டுமே உங்களுக்கு 21. என்றைக்குமே அந்த படிகள் அலவன்ஸை மட்டும் சேலரியில் இன்க்ளூட் பண்ண மாட்டாங்க. சேலரி பொறுத்தவரையில் பேசிக் மினிமம் எவ்வளோ, மேக்ஸிமம் எவ்வளோ வந்து நீங்கள் ஏர்ன் பண்ணலாம், அதை மட்டும் தான் வந்து கொடுப்பாங்க. அந்த அலவன்ஸ் எல்லாமே உங்களுக்கு தனியாக தான் வந்து நோட்டிஃபிகேஷனில் காட்டுவாங்க. ஓகேங்களா? பட் சேலரி கூட அந்த அலவன்ஸ் எல்லாமே சேர்த்து ஒட்டு மொத்தமாக உங்களுக்கு டோட்டல் சேலரி கொடுத்துருவாங்க. சரி, ஓகே, சேலரி பார்த்துட்டோம். இதுக்கான குவாலிஃபிகேஷன், எலிஜிபிலிட்டி என்ன? 18லேருந்து 23 ஏஜுக்குள்ளே இருந்தால் அப்ளை பண்ணலாம். ஜென்ரல் அன்ரிசர்வ்டு யூஆர் கேட்டகிரியாக இருக்கீங்க அப்படின்னா குறைஞ்சது 18, அதிகபட்சம் 23 வயது வரை நீங்கள் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்மளுக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்குது. எஸ்சி எஸ்டிக்கு ஆஸ் யூஷுவல் கொடுக்குற மாதிரி நமக்கு 5 இயர்ஸ் ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ நம்ம 28 வரையும் அப்ளை பண்ணலாம். அதே மாதிரி ஓபிசி, இந்த பிசி முஸ்லீம், எம்பிசி, டிஎன்சி இந்த கேட்டகிரி எல்லாருமே வந்து ஓபிசியில் வருவாங்க. ஸோ நீங்கள் 26 வரையும் அப்ளை பண்ணலாம். அந்த கேட்டகிரிக்கு 3 இயர்ஸ் ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்கும். ஓகேங்களா? ஸோ எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், எலிஜிபிலிட்டி 10th முடிச்சிருக்கீங்க அப்படின்னா அப்ளை பண்ணலாம். ஸோ எலிஜிபிலிட்டி என்ன? நேஷ்னல் லெவலில், இன்டர்நேஷ்னல் லெவலில் ஒரு டீமாவோ இல்லை இண்டிவிஜுவல் ஈவெண்ட்டாவோ இல்லைன்னா ஒரு டீமாவோ நீங்கள் அந்த கேமிங் கொடுத்துருக்காங்க இல்லையா? கிட்டத்தட்ட ஒரு 30 கேமிங் கொடுத்துருக்காங்க. அதில் நேஷ்னல் லெவலில், இன்டர்நேஷ்னல் லெவலில் இண்டிவிஜுவலாக நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தாலும் ஓகே, இல்லை ஒரு டீம் ஈவெண்ட்டாக நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தாலும் ஓகே. மெடல் வின் பண்ணியிருக்கீங்க, சர்டிஃபிகேட் இருக்குது, இல்லை நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அப்ளை பண்ணலாம். ஓகேங்களா? மெடல் அடிச்சிருந்தா இன்னும் சூப்பர். இல்லை ப்ரோ நான் பார்ட்டிசிபேட் பண்ணி சர்டிஃபிகேட் மட்டும் தான் வச்சுட்ருக்கேன் அப்படின்னா நீங்களும் அப்ளை பண்ணலாம். பட் நேஷ்னல் லெவல், இன்டர்நேஷ்னல் லெவலில் இருக்கணும். அது ஒரு டீமாக நீங்கள் ஜாயின் பண்ணி ப்ளே பண்ணியிருந்தாலும் ஓகே, இல்லை அப்படின்னா இண்டிவிஜுவலாக தனித்து நீங்கள் போட்டிகிட்டு இருந்தாலும் இன்னும் சூப்பர், நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஓகேங்களா? இண்டிவிஜுவல் என்றைக்குமே இண்டிவிஜுவலுக்கு தான் முதல் ப்ரிஃபரன்ஸ் தருவாங்க. இன்டர்நேஷ்னல்
இண்டிவிஜுவல் ஈவெண்ட்டுக்கு ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ். ஓகேங்களா? இன்டர்நேஷ்னல் ஆர் நேஷ்னல் இண்டிவிஜுவல் ஈவெண்ட்டுக்கு. அடுத்து டீம் ஈவெண்ட்டுக்கு இன்டர்நேஷ்னல் ஆர் நேஷ்னல் டீம் ஈவெண்ட்டுக்கு செகண்ட் ப்ரிஃபரன்ஸ் தருவாங்க. ஸோ இதில் ஒரு சில எலிஜிபிலிட்டி இருக்கும். அதை நீங்கள் தரவாக செக் பண்ணிக்கோங்க. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஏஜ் ரிலாக்ஸேஷன் எஸ்சி எஸ்டிக்கு 5 இயர்ஸ். ஸோ 28 வரையும் அப்ளை பண்ணலாம். அதே மாதிரி ஓபிசிக்கு 3 இயர்ஸ். ஸோ 26 வரையும் நீங்கள் அப்ளை பண்ணலாம். இதில் காம்படிஷன் கம்மியாக இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஓரளவு கம்மியாக தான் இருக்கும். ஏன் அப்படின்னா காம்படிஷன் லெவலே இன்டர்நேஷ்னல் நேஷ்னல் லெவலில் கேட்டிருக்காங்க. அதுவும் கேமிங் கொடுத்துருக்காங்க. அந்த வித்தின் கேமிங்குள்ளே தான் இருக்கணும். ப்ளஸ் இதில் பார்ட்டிசிபேட் பண்ணவங்க அப்ளை பண்ணலாம். இல்லை நான் பார்ட்டிசிபேட் பண்ணி மெடல் வின் பண்ணியிருக்கேன் அப்படின்னா இன்னும் சூப்பர். உங்களுக்கு அதிகமான வாய்ப்பு கிடைக்கும். இப்போ எந்தெந்த மெடல் அடிச்சிருந்தா எவ்வளோ மார்க் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்கள். ஒலிம்பிக் கேம்ஸ் சம்மர் அண்ட் வின்டர் காம்படிஷனில் நீங்கள் கோல்டு அடிச்சிருந்தா 100 மார்க், சில்வர் அடிச்சிருந்தா 96, பிரான்ஸ் மெடல் அடிச்சிருந்தா 92, ஜஸ்ட்டு பார்ட்டிசிபேட் பண்ணி சர்டிஃபிகேட் இருக்குது அப்படின்னா 80. ஸோ இந்த மாதிரி அந்த காம்படிஷனு நீங்கள் வின் பண்ணுற மெடலை பொறுத்து மார்க் அலோகேஷன் இருக்கும் செலெக்ஷனில். சரிங்களா? ஸோ அது என்னென்னன்றதை நீங்கள் டீட்டெயிலாக செக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் யாருக்கு? ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி ஒரு கண்ட்ரியை ரெப்ரசன்டேட் பண்ணி நேஷ்னல் லெவலில் இன்டர்நேஷ்னல் லெவலில் இண்டிவிஜுவலாகவோ இல்லை டீம் ஈவெண்ட்டாவோ சீனியர் ஜூனியரில் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணி மெடல் வின் பண்ணியிருக்கீங்க, இல்லைனா சர்டிஃபிகேட் அடிச்சிருக்கீங்க அப்படின்னா முதல் முன்னுரிமை தருவாங்க. அடுத்து செகண்ட் ப்ரிஃபரன்ஸ் யாருக்கு போகும்? சேம் அதே தான். நேஷ்னல் லெவலில் இன்டர்நேஷ்னல் லெவலில் டீம் ஈவெண்ட்டாவோ ஒரு டீமாவோ இல்லை ஒரு தனித்து போட்டிட்டு இருந்தாலும் சரி, இல்லை ஒரு டீமாக நீங்கள் விளையாடி இருந்தாலும் ஓகே. நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கீங்க, மெடல் அடிச்சிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு செகண்ட் ப்ரிஃபரன்ஸ் தருவாங்க. ஸோ ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் இன்டர்நேஷ்னல், செகண்ட் ப்ரிஃபரன்ஸ் நேஷ்னல். பட் அந்த எலிஜிபிலிட்டி காமன் தான். இன்டர்நேஷ்னல் லெவலில் சர்வதேச அளவில் அவங்க கொடுத்துருக்க அந்த கேமிங்கில் ஏதாவது ஒரு கேமிங்கில் நீங்கள் இண்டிவிஜுவலாகவோ இல்லை ஒரு டீம் ஈவெண்ட்டாகவோ பார்ட்டிசிபேட் பண்ணி மெடல் அடிச்சிருக்கீங்க, இல்லை சர்டிஃபிகேட் இருக்குது அப்படின்னா முதல் முன்னுரிமை தருவாங்க. எப்போ அப்படின்னா இன்டர்நேஷ்னல் லெவல் காம்படிஷனுக்கு. நேஷ்னல் காம்படிஷனில் நீங்கள் அதே மாதிரி ப்ளே பண்ணியிருந்தால் உங்களுக்கு செகண்ட் ப்ரிஃபரன்ஸ் தருவாங்க. அவ்வளோதான். இன்டர்நேஷ்னலுக்கு ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ், நேஷ்னலுக்கு செகண்ட் ப்ரிஃபரன்ஸ். ஹைட் பாருங்கள். ஆண்களாக இருந்தால் 170, பெண்களாக இருந்தால் 157 சென்டிமீட்டர் இருந்தால் நீங்கள் அப்ளை பண்ணலாம். இதுவே எஸ்டியாக இருக்கீங்க அப்படின்னா மேலுக்கு 162.5 அண்ட் தென் ஃபீமேலுக்கு 150 சென்டிமீட்டர்ஸ் இருந்தால் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஜஸ்ட் அன்எக்ஸ்பேண்டட் 80, மினிமம் எக்ஸ்பேன்ஷன் 5 சென்டிமீட்டர்ஸ் கண்டிப்பாக இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி எஸ்டிக்கும் காமிச்சிருப்பாங்க, அதையும் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. சரி, எவ்வளோ வெயிட் இருக்கணும்? உங்கள் ஹைட் அண்ட் ஏஜுக்கு தகுந்த வெயிட் இருக்கணும். ஓகேங்களா? அந்த இந்த ஏஜ் க்ரைட்டீரியாவில் எவ்வளோ, இந்த ஹைட்டுக்கு எவ்வளோ வெயிட் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பிஎம்ஐ அப்படின்னு சொல்லிட்டு பாடி மாஸ் இண்டெக்ஸ் சார்ட் அப்படின்னு இருக்கும். இது பெரும்பாலும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. மெஜாரிட்டி இது ஒரு சில பேருக்கு இன்னும் தெரியாமல் தான் இருக்குது. அந்த சார்ட் வந்து நான் ஆல்ரெடி டெலிகிராமில் ஷேர் பண்ணியிருந்தேன். பட் இருக்கான்னு தெரியல. மேபி நான் இப்போ அகெயின் ஷேர் பண்ணுறேன். அதில் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து என்ன கொடுத்துருப்பாங்க அப்படின்னா ஹைட்டு, ஏஜ். சரிங்களா? இப்போ எவ்வளோ வெயிட் இருக்கணும், எத்தனை கேஜிஸ் வெயிட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெயிட் வந்து இங்கே அப்டேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ மேலே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே ஹைட்டு. ஓகேங்களா? ஸோ இங்கே ஹைட்டு, இங்கே ஏஜ். இந்த ஹைட்டுக்கு இந்த ஏஜுக்கு எவ்வளோ வெயிட் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு லிஸ்ட் அவுட் பண்ணியிருப்பாங்க அந்த டேபிளர் காலமில். அதே மாதிரி நியர் விஷன், டிஸ்டன்ஸ் விஷன் 2 பேருமே அப்ளை பண்ணலாம். அதாவது பெட்டர் ஐ, ஒர்ஸ் ஐ. ஸ்பெக்ஸ் போட்டவங்க, ஸ்பெக்ஸ் போடாதவங்க 2 பேருமே வந்து இதுக்கு எலிஜிபிள் தான். ஓகேங்களா? how to apply 27th டிசம்பர் ஆல்ரெடி சொல்லிட்டேன். லாஸ்ட் டேட்டுக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணிடணும். ஒன்ஸ் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணால் எப்படி அப்ளை பண்ணணுன்றதை நான் உங்களுக்கு தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணி வீடியோ அப்லோட் பண்ணுறேன். 159 ருபீஸ் அப்ளிகேஷன் ஃபீ இருக்குங்க. நீங்கள் எஸ்சி எஸ்டி பெண்களாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபீ இல்லை, எக்ஸாம்டட் கொடுத்துட்டாங்க. நீங்கள் ஃப்ரீயாகவே வந்து அப்ளை பண்ணி சப்மிட் பண்ணிக்கலாம். பட் அதர் கேட்டகரி ஃபீஸ் பே பண்ணுற மாதிரி இருக்கும். செலெக்ஷனுக்கு ட்ராவலிங் அலவன்ஸ், டிஎன்எஸ் அலவன்ஸ் எதுவுமே தரமாட்டாங்க. நீங்கள் தான் வந்து எல்லாமே பார்த்துக்கணும். சரிங்களா? அங்கே செலெக்ஷனுக்கு ஸ்டே பண்ணுற மாதிரி இருந்தாலும் உங்கள் ஓன் மணியில் தான் வந்து நீங்கள் எல்லாமே பண்ணிக்கணும். அவங்க எதுவுமே வந்து ப்ரொவைட் பண்ண மாட்டாங்க. ஸோ செலெக்ஷன் ப்ராசஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா ஸ்போர்ட்ஸ் சர்டிஃபிகேட்டை பேஸ் பண்ணி டேரெக்டாக செலக்ட் பண்ணுவாங்க. சரிங்களா? எக்ஸாம்லாம் எதுவுமே இல்லை. உங்கள் ஸ்போர்ட்ஸ் அச்சீவ்மெண்ட் சர்டிஃபிகேட் அதை பொறுத்து டேரெக்டு செலெக்ஷன் தான்.
எக்ஸாமினேஷன் கிடையாது. அதனால தான் இதுக்கு ஸ்போர்ட்ஸ் கோட்டா நோட்டிஃபிகேஷன் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அடுத்து உங்களுக்கு மெடிக்கல் எக்ஸாமினேஷனாக இருக்கும். அது எந்த லொக்கேஷனில் உங்களுக்கு செலெக்ஷன் கண்டக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அட்மிட் கார்டில் அப்டேட் பண்ணுவாங்க. அந்த அப்டேட் வரும்போது நான் இன்ஃபார்ம் பண்ணுறேன். ஸோ இதை தாண்டி உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. நான் சொன்னேன் இல்லைங்களா, அந்த பாடி மாஸ் இண்டெக்ஸ் சார்ட் இதிலே காமிச்சிட்டாங்க பாருங்கள். ஸோ ஏஜு, ஹைட்டு இதுக்கு எவ்வளோ வெயிட் இருக்கணும். 18லேருந்து 22 ஏஜுக்குள்ளே இருக்கீங்க, 148 சென்டிமீட்டர்ஸ் ஹைட்டில் இருக்கீங்க அப்படின்னா எவ்வளோ வெயிட் இருக்கணும். ஸோ உங்கள் ஏஜ் க்ரைட்டீரியா, ஹைட்டு அதுக்கு தகுந்த வெயிட் எவ்வளோ இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏஜ் க்ரைட்டீரியாவுக்கும் கொடுத்துருப்பாங்க. இது ஆண்களுக்கும் கொடுத்துருப்பாங்க, பெண்களுக்கும் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, அதை செக் பண்ணிக்கோங்க. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.